ரீசெண்டாக நம்ம ஹாஸ்பிட்டலில் வர கேசஸில் நாங்கள் காமனாக நோட் பண்ணுற விஷயம் என்னன்னா, இப்போ வர கேசஸ் எல்லாமே 18 to 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜஸில் வராங்க. இந்த ஏஜில் பேக் பெயினோட வர்றது காமனா? கண்டிப்பாக காமன் கிடையாது. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, சேர்ல உங்க பட்டைக்ஸை வச்சு உட்கார சொன்னா உங்க முதுகையோ இல்லை உங்க கழுத்தையோ வச்சு உட்காடுறீங்க. அதுதான் முக்கியமான காரணம். இப்படி ஒரு தப்பான சிட்டிங் போஸ்டர்ல உட்காந்துட்டு அப்புறம் பேக் பெயின் வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது? உங்களை நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டா உட்கார சொல்றதுக்கு காரணம் உங்களோட ஸ்பைன் ஹெல்த் மட்டும் கன்சிடர் பண்ணி கிடையாது. நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஏஜ்ல எனக்கு பேக் பெயின் இருக்கு, இப்போதான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கொஞ்ச நாள் உங்க பெட் இல்லாம ஒரு பெட்ஷீட் போட்டு படுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு 1 வீக் டியூரேஷன்ல அந்த பெயின் கம்மியாகுதான்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கிரீன்ல இப்ப தெரியுற இந்த 4 போசஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு டோன்ட்டும் ஒரு டூஸும் பண்ணுங்க. டோன்ட் என்னன்னா, ஃபார்வர்ட் பெண்ட் பண்றத கம்ப்ளீட்டா கட் பண்ணுங்க. இன்னொன்று, உங்களோட பேக் ஸ்ட்ரெச்சஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டேன், பட் அப்போவும் என்னோட பெயினில் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சன் ஃபிசியோவை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கரண்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.